ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் தாயார் சேர்த்தி சேவை. பங்குனி உத்திரம் நாளில் தரிசித்தால் ஒற்றுமை கூடும். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் ஆதி பிரம்மோற்சவ நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்ச்சியான நம்பெருமாள் தாயார் சேர்த்தி சேவை பங்குனி உத்திரம் நாளில் நடைபெற உள்ளது. ஒருவரின் ஜாதகத்தில் கலத்திர தோஷம் இருந்தால் அவர்கள் ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும் சேர்த்தி சேவையை தரிசித்தால் கலத்திர தோஷம் நீங்கும். கணவன் மனைவி இடையே ஓயாத சண்டை இருந்தால் சேர்த்தி சேவை பார்த்தால் சேர்ந்து வாழலாம் என்பது நம்பிக்கை. பிரம்மதேவன் கொண்டாடிய முதல் உற்சவம் பங்குனி உத்திரம் என்கிறது ஸ்ரீரங்க தலபுராணம். எனவேதான் திருவரங்கத்தில் கொண்டாடப்படும் பிரம்மோற்சவத்தை ஆதி பிரம்மோற்சவம் என்கிறார்கள். பெருமாளுக்கும் தாயாருக்கும் இடையே நடைபெற்ற ஊடல் முடிவுக்கு வந்து இருவரும் இணைந்தது பங்குனி உத்திர நாளில்தான். இந்த வைபவம் சேர்த்தி சேவை உற்சவம் என்று ஒவ்வொரு வருடமும் பங்குனி உத்திர பெருவிழாவின் போது கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் பங்குனி தேர் திருவிழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் 9ஆம் நாளான 25ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று நம்பெருமாள் தாயார் சேர்த்தி சேவை நடைபெறுகிறது. ஆண்டுக்கு ஒரு முறைதான் நம்பெருமாளும் தாயாரும் ஒரு சேர இருப்பார்கள். ஒரு சேர இருக்கும் காட்சியை சேர்த்தி சேவை என்று அழைப்பர். தாயாரையும் பெருமாளையும் ஒரு சேர தரிசிக்கும் தம்பதிகளின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் என்பது ஐதீகம். தெய்வங்கள் இரு தாரங்களை மணந்ததை புராண கதைகளில் படித்திருக்கிறோம். பெருமாளுக்கும் தாயாருக்கும் நடந்த ஊடல் என்பது உலகமயமான ஊடல் போல தோன்றினாலும் அதன் உள்ளர்த்த தத்துவம் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையே நிகழும் பாச போராட்டம். இதுபோல மனிதர்களுக்கும் பலருக்கு இருதார யோகம் அமைகிறது. கலத்திர தோஷம் பெற்று திருமணம் நடைபெறாமல் தடைப்பட்டு தவிப்பவர்களும் இந்த சுக்கிரஸ்தலமான ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும் சேர்த்தி சேவையை தரிசித்தாலே கலத்திர தோஷம் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும். திருமணம் ஆனவர்களும் கலத்திர தோஷத்தால் பிரிந்து இருப்பவர்களும் வீட்டில் கணவன் மனைவி இடையே சண்டை போட்டு கொண்டிருப்பவர்களும் இந்த சேர்த்தி சேவையை தரிசித்தாலே சண்டை சச்சரவு இன்றி மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழலாம். 11 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பங்குனி தேரோட்டம் வருகிற 26ஆம் தேதி நடைபெறுகிறது. அன்று அதிகாலை ஏகாந்த சேவை முடிந்த பின்னர் நம்பெருமாள் தாயார் சன்னதியில் இருந்து காலை 6:30 மணிக்கு புறப்பட்டு வருகிறார். காலை 7:30 மணிக்கு ரதரோகணம் நடைபெறுகிறது. காலை 8 மணிக்கு தேரோட்டம் நடைபெறுகிறது. 27ஆம் தேதி ஆளும் பல்லக்கில் நம்பெருமாள் சித்திரை வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார். அன்றுடன் திருவிழா நிறைவு பெறுகிறது. என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.